சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளை ஒப்பீடு செய்யும்போது கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த கொங்கு நாட்டு பகுதி கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் குறுநில மன்னர்கள், பெரும் மன்னர்கள் எல்லாமே ஆட்சி செய்த காலங்களில் கூட இந்த பகுதியை பார்த்திங்கன்னா தலைவர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய பிற எல்லா பகுதிகளிலுமே கோட்டை கொத்தளங்கள் எல்லாமே இருக்கும். மன்னர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கும், ராஜ வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஆனால் கொங்கு நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுமே அந்த காலகட்டங்களில், அதாவது கிபி 1500க்கு முந்தைய காலங்களில் வாழ்ந்த எல்லாருமே மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய வேளாண்மையையும் தொழில்களையும் பெருக்குவதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. எந்த காலகட்டத்திலையுமே பெரிய அளவில் போர் அப்படிங்கிறது இந்த பகுதியை மையமாக வச்சு நடந்திருக்காது. இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் போரையும் விரும்பியிருக்க மாட்டாங்க, அமைதியான வாழ்க்கை வாழ்றது தான் விரும்பியிருப்பாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த காலகட்டத்தில் கூட கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு கட்டத்தில் கூட இந்த பகுதியில் தொழில் தொடங்குவதற்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் இங்கே வர்றாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு அமைதியான பகுதியாக இந்த பகுதி இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது கடந்த காலங்களில் வாழ்ந்த இந்த பகுதியை ஆண்ட நிர்வகித்த தலைவர்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட தலைவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிங்கராயன் என்கின்ற லிங்கையன், அதாவது லிங்கையா அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது லிங்கையன் அவருடைய பெயர். அவர் தான் காளிங்கராயன் அப்படிங்கிற பட்டம் மேற்கொண்டு இந்த பகுதியை ஆட்சி நடத்தவர், அதாவது பூந்துரை நாடு பகுதியை ஆண்டவர். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் வாய்க்கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்க்கால் பாசன திட்டம் காளிங்கராயன் வாய்க்கால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்திலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலை பவானி ஆற்றிலிருந்து பிரித்தெடுத்து காவிரியின் இடதுகரை பகுதியிலேயே ஆற்றிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாகவே பாசன வசதியை கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாசன வசதியை கொடுத்துருந்துருக்காரு. இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வாய்க்கால் பாசனம் பாய்ச்சிட்டு இருக்குது. இது ஒரு அறிவியல் சாதனையாக தான் பார்க்கப்படுது. இன்றைக்கு இருக்கிற அறிவியலாளர்கள் கூட எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்க்காலை அவர் உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த வாய்க்காலில் காளிங்கராயன் பாளையத்திலிருந்து 14வது கிலோமீட்டர் தூரத்தில் ஈரோடு நகரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு நீர்வழி மேம்பாலத்தை ஏற்படுத்தியிருக்கார். அது ஈரோட்டினுடைய ஈரோடைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஓடைகள் ரெண்டும் காவிரி ஆற்றை நோக்கி போகுது. அதற்கு மேலாக காளிங்கராயன் வாய்க்கால் போகிறதுக்கான ஒரு பாலத்தை அமைச்சிருக்காரு. அந்த பாலத்தை அந்த காலகட்டங்களில் ஒரு 13 பகுதிகளாக கற்களை அடுக்கி அதற்கு இடையில் இணைப்பு கற்களை போட்டு பாலத்தை கொண்டு போயிருக்காரு. அந்த 13ல் இந்த பக்கம் இருக்கிற 1வது தூணும் 13வது தூணும் மண்ணோடு சேர்ந்து மண்ணுக்குள்ளே மூடி இருக்குது. அதுக்கு இடையில் 11 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூணுமே நம்ம நினைக்கிற மாதிரி காங்கிரீட் பில்லர் மாதிரி இல்லாமல் அந்த காலங்களில் பெரிய பெரிய கற்களை ஒன்றோடு ஒன்று அடுக்கி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அது ஒரு தூணுடைய உள்விட்டம் கிட்டத்தட்ட 9 அடியிலிருந்து 10 அடி இருக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரியான 11 தூண்களை அமைத்து அதுக்கு மேலே 1 அடி உயரமும் 10 அடி நீளமும் கொண்ட பலகைக்கல், அந்த கல் 1 2 அடி அகலத்திலிருந்து 3 அடி அகலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்களை அடுக்கி அந்த கற்களுக்கு மேலே சுண்ணாம்பு கலவையை போட்டு தண்ணி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு வர மாதிரி செஞ்சுருக்காங்க. வாய்க்காலுடைய வலது பக்கம் ஒரு 1/2 அடி உயரமாகவும் இடது பக்கம் 1/2 அடி தாழ்வாகவும் இருக்கிறதுனால தண்ணி மிகச் சீரான வேகத்தில் தெற்கு நோக்கி பாயுது. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வாய்க்காலில் தண்ணி போயிட்டே இருக்குது. இப்போவும் கூட கசிவு அங்கங்கே வந்துட்டு இருக்க தவிர பெரிய அளவில் அந்த வாய்க்காலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த வாய்க்காலை சமீபத்தில் அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அப்புறப்படுத்தி விட்டு புதிய வாய்க்கால் போடலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு காளிங்கராயன் பகுதி பாசன விவசாயிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் எல்லாமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா முதலாக இந்த தொட்டிப்பாலம் ஒரு மாதிரியான அமைப்பில் தண்ணியை ஒரு ஓடையுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போனது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஓடையினுடைய அகலம் 100 அடியிலிருந்து 130 அடி அகலம் உள்ள ஒரு ஓடை. அந்த ஓடையை தாண்டி போகிற மாதிரி ஒரு 55 அடி அகலத்தில் ஒரு வாய்க்காலை அமைச்சிருக்காரு. இது வரலாற்றில் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனை காளிங்கராயனுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம பாதுகாக்கணும்னு ஒரு குரல் எழுந்துகிட்டு இருக்குது. இதை நாசுக்காக கடந்து போகிறதுக்காக அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காளிங்கராயன் வாய்க்காலில் 13வது கிலோமீட்டர்லேருந்து 16வது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாய்க்காலை செப்பனிடுவதற்காக 83 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி ஒரு ஜியோவை போட்டு அந்த ஜியோவினுடைய அடிப்படையில் இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. வாய்க்காலை இடிச்சிட்டு, அதாவது இந்த தொட்டிப்பாலத்தை இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு வெளிப்படையாக வந்ததுக்கு பிறகு பல சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் காளிங்கராயன் யார், எப்படி இந்த வாய்க்காலை அமைச்சார், அந்த காலகட்டத்தினுடைய வாழ்வியல் சூழல் என்ன அப்படிங்கிறதை பற்றி காளிங்கராயன் அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதின ஆய்வாளரான பொறியாளர் பானுச்சந்திரன் அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்கேன். அந்த நேர்காணல்
காளிங்கராயன் வாய்க்கால் அமைக்கப்பட்டது. அந்த வாய்க்காலுடைய சிறப்புகளை பற்றி எல்லாருக்கும் இது பற்றி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடமும் அமைச்சரிடமும் புகார் சொல்லியிருக்காங்க. அமைச்சரும் இதை பற்றி பரிசீலனை செய்கிறதா சொல்லிட்டு கூடுதலான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த பாலத்தை இங்கிருந்து அப்படியே பேத்தி எடுத்துகிட்டு போய் காளிங்கராயன் அணைக்கட்டு இருக்கிற இடத்துல காளிங்கராயனுடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்கு பக்கத்திலேயே இந்த பாலத்தை நினைவு சின்னமாக வைக்க போகிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழலில் இந்த வாய்க்காலுக்கு சில லட்சங்கள், அவ்வளோதான், ஒரு 5-6 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணாவே அதனுடைய வெளிப்புற பகுதியில் பராமரிப்பு இல்லாமல் செடி முளைச்சி மரம் முளைச்சி போய் கிடக்குது. இதை சரி பண்ணி உள்ளே இருக்கிற காங்கிரீட் அந்த வெடிப்புகளுக்கு மட்டும் சிமெண்ட் பூசி விட்டாலே போதுமானது, நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை, இதை இன்னும் மாற்றணும் அப்படின்னா அதனுடைய கைப்பிடிச்சவர்களையெல்லாம் மாற்றிட்டு பாலத்தை பழையபடியே சரியாக கொண்டு போக முடியும். இன்னும் பாலத்தினுடைய கீழ்த்தூண்கள் எல்லாமே ரொம்ப பலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய பொறியியல் பட்டதாரிகள் படிச்சுட்டு இருக்கிற எல்லாரையுமே அந்த பாலத்தை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறதுக்கு ஆய்வு நடத்துறதுக்கு கூட நம்ம உதவி செய்யலாம். ஆனால் அரசு அதிகாரிகள் அதையெல்லாம் எதையும் செய்ய தயாராக இல்லை. இதை அப்படியே தூக்கிட்டு புதுசாக ஒன்று போடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்காங்க. அந்த 83 கோடி ரூபா தொகையில் எத்தனை விழுக்காடு கமிஷன் யார் யாருக்கு போகுங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான சுய ஆர்வமுடைய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பழைய பாலத்துக்கு வேலை செய்கிறத விரும்ப மாட்டாங்க. புதுசாக வரணும்னு தான் முடிவெடுத்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி கூடுதல் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற இன்னொரு ஜாக்பாட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தின் விளைவாக இந்த பாலத்தை அப்படியே இங்கேருந்து பெயர்த்து எடுத்துகிட்டு போய் காளிங்கராயன் சிலை இருக்கிற இடத்துல வைக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பெரிய கோடிகள் செலவாகும். அதுலேயும் தங்களுக்கான விழுக்காடு கட்டிங் வந்துடும். இதே மையமாக வச்சு தான் இன்றைய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இயங்கிட்டு இருக்காங்கிறது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் இந்த விவகாரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் காளிங்கராயன் மீது பற்று கொண்டிருக்கின்ற யாருமே இந்த பாலத்தை நாங்கள் கை வைக்க விட மாட்டோம், என்னானாலும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் விவசாயிகள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்கும் வேலையிலும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்கள் தரப்பும் இறங்கியிருக்கு. பாலம் உடஞ்சிருச்சுன்னா தண்ணி வராது, பாலம் கட்டுறதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும், காளிங்கராயன் பாசனம் பூரா கருகி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பரப்பிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த பாலத்தை பாதுகாக்கணுங்கிற குரலாக தான் இருக்குது. காளிங்கராயன் அணைக்கட்டு, காளிங்கராயன் வாய்க்கால், அதனுடைய பாசன பகுதி அந்த காலகட்டத்தில் எப்படி அமைக்கப்பட்டதுங்கிறத பொறியாளர் பாண்டிச்சந்திரன் அவர்களுடைய நேர்காணலில் பாருங்கள். அப்போ தான் இது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நேர்காணலில் பாருங்கள், பிறகு நான் பேசுகிறேன். காளிங்கராயன்கிறவர் இந்த வாய்க்காலை வெட்டினவர், இந்த அணைக்கட்டை கட்டினவர். காளிங்கராயன் பாளையத்தில் முதல் அணைக்கட்டு இருக்குங்க பவானி ஆற்றுல. 2வது அணைக்கட்டு ராசாம்பாளையங்கிற ஊரில் நொய்யல் ஆற்றுல 2வது அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. பவானி ஆற்றுல காளிங்கராயன் பாளையத்தில் கட்டியிருக்கிற அந்த அணைக்கட்டோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 757 அடி. நான் சொல்கிறது வந்து மெயின் அணைக்கட்டோட நீளம் வந்து 757 அடி. அது இல்லாமல் 2 அணைக்கட்டு இருக்குங்க, 3ஆக பிரித்து கட்டியிருக்காங்க. முரியன் அணைக்கட்டு, சென்ட்ரல் அணைக்கட்டு அப்படின்னு மொத்தம் 3ஆக பிரித்து கட்டியிருக்காங்க. ஸோ இதில் முரியன் அணைக்கட்டோட நீளத்தை பார்த்திங்கன்னா 857 அடி, சென்ட்ரல் அணைக்கட்டோட நீளத்தை பார்த்திங்கன்னா 1350 அடி அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2961 அடி மொத்த நீளம் அணைக்கட்டோட நீளம். மெயின் அணைக்கட்டோட உயரத்தை பார்த்திங்கன்னா யாருமே அதை தெளிவாக வரையறுக்கல. பிரிட்டிஷார் வந்து ரஃபாக எழுதியிருக்காங்க 20லேருந்து 30 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அணையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும் பாறைகளை கொண்டாந்து கொட்டி தான் அந்த அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்குது. அந்த பாறையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1800 வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளே அந்த அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்ததில்லைன்னு சொல்லி அந்த மக்கள் அப்போ வெள்ளக்காரங்கள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பாறைகளோட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பாறை உருண்டு போய் விழுந்துருது. அப்போது அந்த பாறையை திரும்ப மீள அதோட இடத்துல திரும்ப வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 40லேருந்து 100 ஆட்கள் தேவைப்பட்டாங்க ஒரு பாறையை நிமித்தி வைக்க மட்டும். ஸோ அப்போ அதோட பாறையோட சைஸ் என்ன, வீரியம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ்காரங்களோட குறிப்பில் 1800வது வருஷம் அவங்க இந்த குறிப்பை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் ஒவ்வொரு தடவை இதே மாதிரி வெள்ளம் வர்றதும் திரும்ப அந்த பாறைகள் உருண்டுட்டு போகிறதும் திரும்ப மேலே வைக்கிறதுமாவே இருந்திருக்கு. 1799 திப்பு சுல்தான் இருந்து நாட்டை பிடிக்கிறாங்க, கொங்கு நாட்டை பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1800 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 900 கிளாம்ப், ரிவெட்டிங் அண்ட் கிளாம்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பொதுமக்களோட நம்பிக்கை என்னன்னா, இது வந்து காளிங்கராயர் செஞ்சார், கொலு வந்து மக்கள்கிட்ட வாங்கி அதை வச்சாரு அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. ஆனால் அதை செஞ்சது வந்து ஆங்கிலேயர்கள். அவங்க தான் ஆங்கிலேயர்கள் 1800களே அதை செஞ்சாங்க. 1817, 1851 3 தடவை ரிவெட்டிங், அதாவது பாறையில் வந்து ரெண்டு பாறைகள் நடுவில் தொலை போட்டு அதை இரும்பு கம்பிலால் இணைக்கிறது, கூடவே கிளாம்பிங் 2 பாறைகளை இரும்பை வச்சு இணைக்கிறது, அதாவது இன்டர்லாக்கிங் மாதிரி தான் வச்சுங்களேன். ரிவெட் கிளாம்பிங் 2மே பண்ணியிருக்காங்க. 2015 வாக்கில் இது எல்லாமே வந்து திரும்ப வந்து எரோட் ஆயிருச்சு.
1912 ஒரு பெருவெள்ளம் வந்து எரோட் ஆயிருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் சிமெண்ட் கலவை, அந்த கம்பி இருக்குது அப்படின்னா அந்த கொழு நம்ம நம்புற அந்த கம்பி, இரும்பு கம்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பிக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, சிமெண்ட் கலவைகளை அங்கங்கே மட்டும் பூசி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கம்பி விலகாமல் இருக்கிறதுக்கு அதை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ 2015 அப்போ அணைக்கு வந்து மறுசீரமைப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அணையோட ஸ்ட்ரக்சரே மொத்தமாக வந்து முழுசாக மாற்றிடுறாங்க. இப்போ வந்து அந்த கம்பி இருக்கிறதோ எதுவுமே வந்து வெளியே தெரியாது. அணையோட அமைப்பே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்க. மூடிடுறாங்கல்ல, எல்லாமே முழுசாகவே மூடிடுறாங்க. இன்றைக்கி வெளியே தெரியாது. அதுக்கு அந்த பாறைகள் தான் இன்றைக்கி இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 757 அடி இருந்தாலும் 1799 பிரிட்டிஷ்காரங்க கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 420 அடிக்கு தான் இருந்திருக்கு அகலம். சைடில் எல்லாமே வெள்ளம் வந்து திப்பு சுல்தான் வந்து அடிக்கடி இந்த போர்லேயே ஈடுபட்ட வெள்ளக்காரங்களோட 4 மைசூர் ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க. 4 மைசூர் ஹைதர் அலி காலத்தில் 2, திப்பு சுல்தான் காலத்தில் 2 நடந்திருக்குது. அப்போ அது எல்லாமே வந்து நடக்கும்போது என்னன்னா 1788 திப்பு சுல்தானால் இந்த அணைக்கட்டையோ அந்த வாய்க்காலையோ பராமரிக்க முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் கையில் அது கிடைக்கும்போது 757 அடி மெயின் அணைக்கட்டு வந்து வெறும் 420 அடி தான் இருந்திருக்குது. ஸோ வெள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை 4 அடி ஆழத்துக்கு மட்டும் அந்த பாறைகளை வந்து ரிவெட்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே வரைக்கும்லாம் பண்ணல, 4 அடி ஆழத்துக்கு மட்டும் அந்த ரிவெட்டிங் அந்த கிளாம்பிங் வந்து பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. வெள்ளக்காரங்க ரிப்போர்ட்டில் பல ரிப்போர்ட் 1809 ஐஎல் கால்ட்வெல் அப்படிங்கிறவர் இதை ரிப்போர்ட் முதல்ல அணைக்கட்டை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டு வந்து எந்த வித ஒழுங்கும் இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் எந்த ஒழுங்கும் இல்லை, ஒரு அணைக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அணை இன்னைக்கும் நீடிச்சு நிற்கிறதுக்கு காரணம் அந்த பாறைகளோட எடை தான் அப்படிங்கிறது அவங்க ஐஎல் கால்ட்வெல் அப்படிங்கிற பொறியாளர் அவங்களோட ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. காலிங்கராயன் வாய்க்காலோட நீளம் வந்து பவானி ஆற்றுலேருந்து நொய்யல் ஆறு போய் இணைக்குது. 56.5 மைல்கள். கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் பாயுது. காலிங்கராயன் பாளையத்துலேருந்து ஆவுடையார் பாறையை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா வந்து 32 கிலோமீட்டர் தான். நேர்கோட்டில் அளந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் அதோட வளைவு நெளிவு, காலிங்கராயன் வாய்க்காலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது. மேடு பாலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வளைச்சு கொண்டு போகும்போது அது வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா 56.5 மைல். ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 42 ஓடைகள் வந்து காலிங்கராயன் வாய்க்கால் குறுக்கில் போயிருக்கு. பிரிட்டிஷோட ரெக்கார்டில் வந்து அது கணக்கில் இருக்குது. காலிங்கராயன் பீரியடில் வந்து மொதல் அவர் அந்த சில டெக்னாலஜிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் பெரும்பள்ளம் ஓடைக்கு மேலே இதோட நகரத்துக்குள்ளே காலிங்கராயன் வாய்க்காலோட 14வது மைலில் இருக்கிற பெரும்பள்ளம் ஓடைக்கு மேலே இருக்கிற அக்யூடக்ட். ஆங்கிலத்தில் வந்து அக்யூடக்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் மேல் நீர்வழி பாலம் சொல்லுவாங்க. அதாவது நீருக்கு மேலே நீரை கொண்டுட்டு போகிறது, கீழே ஓடை பாயும், அதுக்கு மேலே பாலம் அமைச்சு அதில் தண்ணியை கடந்து கொண்டுகிட்டு போகிறது தான் அந்த மேல் நீர்வழி பாலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதாவது மேட்டுப்பாங்கான இடத்துல கீழே ஓடை போகுது, மேலே வந்து பாலம் கட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 45வது மைலில் குரங்கன் பள்ளம் ஓடை அப்படின்னு சொல்லி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடை வந்து மேலே போகும், வாய்க்காலை வந்து கீழே கொண்டுட்டு போயிருக்காங்க. ஆங்கிலத்தில் அதை சைஃபன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே போகிற இடத்துல வாய்க்காலை கீழே கொண்டுட்டு போயிருக்காரு, ஓடை கீழே போகிற இடத்துல பாலம் அமைச்சு மேலே கொண்டுட்டு போயிருக்காரு. இன்னும் சின்ன சின்ன ஓடைகள் இருக்குது. இதெல்லாம் பெரிய ஓடைகள், ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஆனால் சின்ன சின்ன ஓடைகள் நிறையவே இருந்திருக்குது. 42 ஓடைகள் ஆங்கிலேயர் காலத்துலேயே இருந்திருக்கு. காலிங்கராயன் காலத்தில் இன்னும் கூட நிறைய அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டனல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம மன்னர்கள் வந்து ஒரு போர் நடந்துச்சுன்னா தப்பிச்சு போகிறதுக்கு சுரங்கப்பாதைகள் அப்படின்லாம் அமைச்சிருப்பாங்க, பங்கர் அமைச்சிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாய்க்காலோட அமைப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணியும் வந்து சீராக போகணும். அந்த ஓடையினால ஏற்கனவே பல இடங்களில் வந்து பாசனம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த பாசனமும் அந்த ஓடையோட தடமும் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாய்க்காலுக்கு கீழே அண்டர் டனல் நீர் சுரங்கப்பாதைகள் அமைச்சு கொடுத்து அந்த ஓடைகள் அதோட இயல்பான பாதையிலேயே போகிறக்கு வழி அமைச்சு கொடுத்துருக்கிறாரு காலிங்கராயர். அப்படி அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 750 ஆண்டுகளுக்கு முன்னே சிமெண்ட் பைப்போ இரும்பு குழாய்களோ இருந்திருக்காது. அப்போ எப்படி அமைச்சிருக்காங்க? வெறும் கருங்கல்லால் மட்டும்தான். அதாவது காலிங்கராயர் யூஸ் பண்ணது எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான். செயற்கைங்கிறது எதுவுமே கிடையாது. செயற்கை அந்த காலத்தில் டெக்னாலஜிங்கிறது எதுவுமே கிடையாது. கிராவிட்டி ஃபோர்ஸ், இயற்கையோட உந்து விசையை வச்சு மட்டுமே தான் இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பலம் ஓடையவே நம்ம இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பெரிய பாறைகள் எடுத்திருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வந்து இங்கே ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் பேர் வந்துங்க ஜீன் டெலோச்சி அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து இந்த இந்தியா முழுக்க 1951லேருந்து 1984 வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக நடந்தே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான பெரும் பாறைகளை அடுக்கி பாலம் அமைச்சு தண்ணிக்கு மேலே திரும்ப பாலம் அமைச்சு தண்ணி கொண்டு போகிற மேல் நீர்வழி பாலம் அக்யூடெக்ஸ் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒன்று வந்து முதன்மையானது காலிங்கராயன் வாய்க்கால் 13ஆம் நூற்றாண்டில் இது பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஏன்ஷியன்ட் பிரிட்ஜஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று வந்து திருநெல்வேலி வட்டக்கரு ஆறில் இதே மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பால அமைப்பு வந்து 2 இடத்துல தான் இருக்குது. காலிங்கராயன் வாய்க்கால் 13ஆம் நூற்றாண்டு,
திருநெல்வேலி வட்டக்கரு ஆறில் வந்து இருக்குது. ஆனால் அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட முடியல, ஆதாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் காளிங்கராயன் வாய்க்கால் 13ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி பாஞ்சிருக்கு. ஏன்னா காளிங்கராயன் வாய்க்கால் பாய ஆரம்பித்து 746 ஆண்டுகள் ஆயிடுச்சு. காளிங்கராயன் பாளையத்திலிருந்து நொய்யல் ஆற்று வரைக்கும் இணைக்கிறக்கே வந்து 1270 1282 வரைக்கும் 12 ஆண்டுகள் எடுத்து இணைச்சிருக்காரு. ஸோ இந்த கால்வாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து தண்ணீர் தேவைக்காகவோ உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காகவோ குளங்கள் அமைச்சிருந்தார் காளிங்கராயர். அந்த குளங்களை இணைச்சி தான் இந்த கால்வாயை வந்து வெட்டியிருக்காரு. குளம் இப்படி இருக்குதுன்னா வாய்க்கால் வந்து வெட்டிக்கிட்டே வருவாங்க. குளத்தோட ஒரு முனையில் வந்து வாய்க்கால் நுழையும், குளத்தில் தண்ணி தேங்கும், குளம் வழியும் போது மறுமுனையிலேருந்து திரும்ப அந்த கால்வாய் தொடங்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் ஒரு 8 குளத்தோட பேர் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பெரியவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஒரு 36 குளமாச்சு கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் அதெல்லாம் காலப்போக்கில் கடைசியாக வந்து 1833 பார்த்தீங்கன்னா குரங்கம்பள்ளம் ஓடைன்னு சொல்லி நான் சொன்னேன், 45வது மைலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஓடையை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளமாக தான் இருந்திருக்குது. இன்றைக்கும் அந்த கல்வெட்டில் வந்து அந்த லேக்கில் இந்த கீழ் நீர்வழி பாலம் சைஃபன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி 1833 வருஷம் அந்த கல்வெட்டு இருக்குதுங்க. அதை கட்டினவர் C.E. ஃபேபர். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பெரும்பலம் ஓடை, அதை கட்டினதும் அந்த C.E. ஃபேபர் தான். காளிங்கராயன் வாய்க்கால் இங்கே இருந்து இப்போ பொதுமக்களுக்கு சாதாரணமாக மக்களுக்கு தெரியறது வந்து வெறுமனை பவானி ஆறும் நொய்யல் ஆறும் இணைக்குது, நதிநீர் இணைப்பு அப்படின்னு தான் மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. காளிங்கராயன் வாய்க்காலோட உண்மையான நீளம் வந்து 89 மைல்கள். பவானி நொய்யலுக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட 88 அடி தாழ்வாக பாயுது. கீழே போகுது. 534 அடி கடல் மைல் உயரத்தில் இருந்து ஆரம்பித்து 466 கடல் மைலில் போய் நொய்யல் ஆற்றுல முடியுது. ஸோ அங்கே வந்து 2வது அணைக்கட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே கட்டுறாரு. ராசாம்பாளையங்கிற இடத்துல நொய்யல் ஆற்றுல 2வது அணைக்கட்டு கட்டுறாரு. காளிங்கராயன் வாய்க்கால் தண்ணி அங்கே போய் சேரும், அந்த தண்ணி அதோட சேர்ந்து ஒரு நொய்யல் ஆற்றுல ஒரு அணைக்கட்டு கட்டுறாங்க. நொய்யல் அணைக்கு அதை ஒட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு வெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு குளம் அமைக்கிறாரு. அந்த குளத்தில் என்ன ஆகுது, அந்த அணைக்கட்டு மூலமாக தேங்குற நொய்யல் நீர் வந்து அந்த குளத்துக்குள்ளே வந்து சேருது. இங்கே வடக்க இருந்து போகிற பவானி ஆற்று தண்ணி வந்து அதுக்குள்ளே போய் சேருது. அப்போ ஒரு குளம், வெள்ளக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பவானி ஆற்று தண்ணியும் உள்ளே நுழையுது, நொய்யல் ஆற்று தண்ணியும் வந்து உள்ளே சேருது. ரெண்டும் சேர்ந்து அந்த அணைக்கட்டுக்கு மேலே இதே மாதிரி பெரும்பலம் ஓடையில் இருக்கிற மாதிரி ஒரு மேல் நீர்வழி பாலம் திரும்ப மேலே ஒன்று கட்டுறாரு. அணைக்கட்டுக்கு மேலே ஒரே இதுலேயே அணைக்கட்டு, குளம், அந்த குளத்தில் 2 நதி நீர் இணையுது, பவானி நொய்யல் நதி இணையுது. அந்த 2 குளத்தில் தண்ணி தேங்கி அந்த 2மே மேலே எலும்பி அணைக்கட்டுக்கு மேலே இருக்கிற அந்த தொட்டி பாலம் நீர்வழி பாலம்னு சொல்லலாம், அக்யூடெக்ட்னு சொல்லாங்க. அது வழியாக போய் அந்த பக்கம் போய் வெதிரி மந்தை, பஞ்சமாதேவி அப்படிங்கிற கிராமங்கள் வழியாக போய் 412.48 அப்படிங்கிற கடல் மைல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல போய் அமராவதி ஆற்றுல போய் கலக்குது. அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே வெள்ளக்காரங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. என்னோட காளிங்கராயன் நதிநீர் இணைப்பின் முதல்வன் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இதை பற்றின முழு விவரங்களும் 10 ஆண்டுகள் கடுமையான ஆராய்ச்சிக்கு பின்னாடி அதை எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோங்க. இப்போ நொய்யலுக்கு அந்த பக்கம் அந்த காளிங்கராயன் வாய்க்கால் இல்லை, முழுமையாக இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, கொங்கு நாட்டை வந்து வீரபாண்டியன் ஆள்றாங்க, பாண்டியர் ஆட்சிக்கு கீழே இருக்குது. காளிங்கராயர் வந்து பவானிலேருந்து நொய்யல் ஆற்று வரைக்கும் 12 வருஷம் எடுத்துக்கிறாரு, அந்த வாய்க்காலில் இணைக்கிறது, அந்த அணைக்கட்டுக்கு எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து அது வீரபாண்டியன் அப்படிங்கிற மன்னனுக்கு கீழே இருக்குது. அந்த 1282 வரைக்கும் அதை கட்டி முடிச்சிடறாரு. திரும்ப நொய்யல் இருந்து அமராவதி வரைக்கும் இணைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சுந்தரபாண்டியன், அவரோட சகோதரர் சுந்தரபாண்டியனுக்கு கீழே கொங்கு நாடு வந்துடுது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள அதிகார போட்டி, சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுங்கிற அதிகார போட்டி. சுந்தரபாண்டியன் வந்து அவரோட தந்தையார் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன்கிறவரை கொன்றார், கொண்டுட்டு தான் அரியணையில் ஏறிக்கிறாரு. அப்போ வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேர்த்துக்கு நடுவில் சகோதர சண்டை. அந்த 2 சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் சுந்தரபாண்டியன் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறார். வீரபாண்டியன் வந்து சுந்தரபாண்டியனை வந்து விரட்டி விட்டுறாரு. அவர் எங்கே அடைக்கலம் தேடி அங்கே இங்கேயும் அலைஞ்சு கடைசியாக என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜி, டெல்லியில் போய் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போய் அடைக்கலம் தேடி போகிறாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து பாண்டிய நாட்டை மீட்கிறதுக்காக மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு பெரும் படை, கிட்டத்தட்ட ஒரு மொத்த அவங்க அலாவுதீன் கில்ஜியோட மொத்த படையை பார்த்தீங்கன்னா 4,75,000 பேர் இருக்காங்க. துருப்புகள் இருக்குது, காலாட்படை, யானைப்படை, எல்லா படையுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் கொண்ட பெரும் படையை வந்து தென்னகத்தை பிடிக்கணும்னு வந்து ஆல்ரெடி அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப பெரிய ஆசை இருந்திருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணா, ஒரு 2 லட்சம் பேர் படையை வந்து மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவங்க தலைமையில் அனுப்பிச்சு வைக்கிறாரு. தெலுங்கானாக்கு வர்றாங்க, அங்கே அந்த நாட்டை பிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போய் அலாவுதீன் கில்ஜிட்டு கொடுத்துட்றாங்க. திரும்ப அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கர்நாடகாவில் இருக்கிற துவார சமுத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திரும்ப வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹொய்சாலர் மன்னன் 3ஆம் பல்லாளன் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. ஸோ 3ஆம் பல்லாளன் வந்து அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மதுரையில் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது, சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ போனோம்னா மதுரை ஈஸியாக பிடிச்சலான்னு சொல்லி அவர் மதுரை நோக்கி ஆல்ரெடி வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து மாலிக் கஃபூர் அங்கேருந்து துவார சமுதிராக்குள்ளே வந்து சேர்ந்துறாரு.
யாருமே அரசர் யாருமே இல்லைங்கனால என்ன பண்ணுறாங்க, நாட்டை வந்து ஈஸியாக பிடிச்சாங்க, தீ வச்சு கொளுத்திடுறாங்க, பொண்ணு பொருள் எல்லாமே இது பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட பல்லாளன், 3ஆம் பல்லாளன் வந்து திரும்ப வந்து துவாரசமுத்திராவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நாடே வந்து தீக்கிரையாகி கிடக்குது, எதுவுமே இல்லை. ஸோ மாலிக் கஃபூர் வச்ச டிமாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குதோ அத்தனை நாடை மட்டும் விட்டுட்டு போவோம், நாட்டுக்குள்ளே என்னென்ன பொன் பொருள் பணம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடணும், உன்னோட மகனை வந்து பணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 13-11ஆம் வருஷம் வந்து அவரோட மகனை வந்து பிடிச்சி கொண்டு போய் ஹாஸ்டேஜஸ் தான், அதாவது பணைய கைதியாக பிடிச்சி கொண்டு போய் அங்கே வச்சிடுறாங்க. துவாரசமுத்திராவில் பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக காவேரி கரைக்கு அந்த பக்கமாக சேலம் ஆத்தூர் அப்படி அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு கிழக்கு பக்கமாக வந்து திருச்சிக்கு போய், திருச்சியிலேருந்து மதுரைக்கு போய் மதுரையை பிடிச்சிடுறாங்க. அப்போ வீரபாண்டியன் தப்பிச்சு போயிடுறாரு, சகோதரர் திரும்ப சுந்தரபாண்டியன் அரியணையில் ஏறாரு. சகோதரருக்குள்ளே இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறதுனால கொங்கு நாடு வந்து எந்த வித தலைவனும் இல்லாமல் இருக்கிறாங்க. இது அப்படி இருக்கட்டுங்க. இப்போ அங்கே துவாரசமுத்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இதே மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹொய்சாளர் வந்து இவங்களை வந்து மாலிக் கஃபூர் படைகளை வந்து பழி வாங்கணும், அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் 13-13 13-16 வரைக்கும் படை பொன் பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துறாங்க. 13-16 துவாரசமுத்திராவில் அவங்களோட படையெடுப்பை தொடங்குறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டனாயகன் கோட்டைன்னு சொல்லுவாங்க, பவானி சாகர் டேமுக்குள்ளே இன்றைக்கி அந்த டனாயகன் கோட்டைங்கிறது மூழ்கிருச்சு. ஸோ துவாரசமுத்திராவில் இருக்கிற ஹொய்சலர்களோட இது பார்த்தீங்கன்னா அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ப்ரொவின்ஸாக பிரித்தாங்க, மாகாணமாக அவங்க நாட்டை பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒரு தண்டநாயக்கன் சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து டனாயக்கன் சொல்லுவாங்க. அவங்க ஆளுகை கீழே இருக்கும். இங்கே எப்படி வந்து பாண்டியர் கீழே காளிங்கராயன்கிற ஒரு பூந்துறை நாட்டையும் மேல்கரை அரை நாட்டையும் ஆண்டுகிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஹொய்சாளர்கள் கீழே அவங்களோட பேர் வந்து டனாயக்கன் அப்படிங்கிற பேருங்க. அப்போ டனாயக்கன் கோட்டையில் சத்தியமங்கலத்தில் இருந்த அந்த சிக்கை டனாயக்கன் தலைமையில் படையெடுத்து வராங்க. 13-16 தொடங்குறாங்க. பாண்டியர் அரசாட்சியில் அவங்களுக்கு பேர் காளிங்கராயன். ஒரு பகுதியும் பிரித்து ஆட்சியை வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க. வருவாய் இது பண்ணுறதோ, இராணுவ அமைப்பை வந்து பார்த்துக்கிறதோ, எதிரிகள் படையெடுத்து வந்தாலும் அதை காக்க வேண்டியது இராணுவ தளபதி, ஒரு கலெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம்னு இன்றைக்கி மாவட்ட கலெக்டர் இருக்கிற மாதிரி ஒரு நாடாக பிரித்து அதுக்கு வந்து காளிங்கராயன் நியமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஹொய்சாளர்களில் அவங்களுக்கு பேர் வந்து டனாயக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தண்டநாயக்கன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ சிக்கை டனாயக்கன் தலைமையில் படையெடுத்து வர்றாங்க. 13-16 மேலே துவாரசமுத்திராலேருந்து ஆரம்பிக்கிற படையெடுப்பு 13-18 திருச்சியில் இருக்குது. ஸோ அப்போ இடையில வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 13-17 பெருந்துறையில் விஜயமங்கலத்துக்கு பக்கத்தில் அந்த படை வந்து சேருது. ஏற்கனவே வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு நடுவில் பாண்டியர் ஆட்சி கீழே அவங்க 2 பேருக்குள்ள சகோதர சண்டை நடந்துகிட்டு இருந்ததுனால இங்கே வந்து எந்த விதமான ஒரு ஒழுங்குமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கொங்கு நாடே வந்து 24 காளிங்கராயர் கீழே இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாமல் யாருக்கு கீழே யார் கட்டுப்பட்டவங்க, யாருக்கு கப்பை செலுத்தணும், எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த படையெடுப்பு நடந்து வருது. அப்போ காளிங்கராயர் கீழே 2 வழிதான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹொய்சாளர்கள்ட்ட சரணடைஞ்சு அவங்க கீழே நான் வரி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சரணடைகிறது. இல்லை தன்னோட பாண்டி நாட்டுக்காக, தன்னோட அரசருக்காக, அரசர்கள் சண்டை போட்டிருந்தா கூட பாண்டி நாடு என்னோட நாடு, அந்த நாட்டுக்காக இருக்க என்னோட உயிரை நான் தருவேன், எதிர்த்து நிற்பேன், கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறார். 2வது வழியை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஹொய்சாளர்கள் வந்து சத்தியமங்கலம் டனாயக்கன் கோட்டை அந்த வழியாக வந்து விஜயமங்கலம் பெருந்துறையில் வந்து பெரிய போர் நடக்குது. அங்கே வந்து காளிங்கரை தாண்டி அவங்க போயிடறாங்க. ஏன்னா அவங்க வர்றது வந்து 1.5 லட்சம் பேர். இவர் வந்து வெறும் 32 கிராமத்துக்கு உண்டான ஒரு காளிங்கராயர் தான். வெறும் 500 to 1000 பேர் மட்டும்தான் இவர் கையில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த படையை வச்சுட்டு அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க இவங்களையும் தாண்டி போயிடுறாங்க. ஸோ சிவகிரி அரச்சலூர் வழியாக இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, கொடுமுடியில் போய் திரும்பவும் அவங்களை எதிர்த்து நிற்கிறாரு. சண்டை போடுறாரு. ஒரு போரோட நீதியை வந்து ஒன்றா அந்த நாட்டோட வருவாய் அளிக்கணும், இல்லை வருவாய் ஆதாரத்தை அளிக்கணும், உணவை அளிக்கணும், உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நீதி. நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் நாட்டை அழிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உணவு பொருட்களில் தீய வச்சு எரிச்சிருவாங்க, நாட்டை அழிச்சிருவாங்க, வருவாய் வரக்கூடிய எல்லாமே அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி காளிங்கராயர் கட்டின 2வது அணைக்கட்டு. ஸோ ராசாம்பாளையத்தில் இருக்கிற 2வது அந்த அணைக்கட்டுக்கு பேர் வரகுணன் அணைக்கட்டு. ஏற்கனவே தஞ்சையில் சோழர் அரசர் கீழே இருந்த ஒரு காளிங்கராயர் வந்து 9ஆம் நூற்றாண்டிலே அது கட்டின ஒரு அணைக்கட்டு உடைஞ்சு விழுந்துருது. திரும்பவும் வந்து வரகுணன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் திரும்ப அந்த அணைக்கட்டு நொய்யலாத்தில் 2வது தடவை கட்டுறாங்க, அதுவும் இடிஞ்சு விழுந்துருது. ஆனால் காளிங்கராயர் திரும்ப 3வது தடவையாக வந்து அதை கட்டுறாரு. திரும்பவும் பாண்டிய அரசரோட ஞாபகத்தமாக வரகுணன் அணைனே அந்த அணைக்கு பேர் வச்சுறாரு. ஸோ அந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் பெரிய போர் நடக்குது. அந்த இடத்துல காளிங்கராயர் வந்து வீரச்சாவடைகிறாரு. ஸோ அந்த அணைக்கட்டு உடைக்கப்படுது. அது வரைக்கும் மொத்தம் வந்து அந்த காளிங்கராயன் கால்வாய்ங்கிறது பவானி, நொய்யல், அமராவதி 3ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 27 வருஷம் மொத்தம் 89 மைல் 143 கிலோமீட்டர் பாஞ்சிருக்குது. ஆனால் ஒரு இறந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா 52 மைல்களாக அந்த வாய்க்கால் குறைக்கப்படுது. அதுக்கு பின்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு தாசில்தார், சூரப்பா அப்படிங்கிற தாசில்தார் தான் இப்போ இறுதியாக இருக்கிற 4.5 மைலை வந்து கட்டியிருக்கிறார். கடைசி 4.5 மைல் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் 1817
ஈரோடு தாலுக்காவோட தாசில்தாராக இருந்த சூரப்பா, அவரோட சகோதரர் நரசப்பா, அவங்க சேர்ந்து தான் வந்து வெட்டுறாங்க. அவர் நரசப்பா வந்து காளிங்கராயன் வாய்க்காலில் அடிக்கடி போயிட்டு இருந்தனால காய்ச்சல் வந்து இறந்துடுறாரு. திரும்ப 1850 காளிங்கராயன் கால்வாயோட மராமத்து சூப்பரண்டாக இருந்த கிருஷ்ணய்யா அப்படிங்கிறவரும் சிவில் இன்ஜினியராக இருந்த எஃப்சி காட்டன் அப்படிங்கிறவரும் தான் அந்த 4.5 மைல்களை சரியாக வெட்டி திரும்ப வந்து 52 மைலாக இருந்து இன்றைக்கி 56 மைலாக இருக்கிற கடைசி 4.5 மைலை வந்து அவங்க தான் வந்து வெட்டி இணைச்சது. ஸோ காளிங்கராயரோட நேரடியாக அவர் வெட்டின கால்வாய் வந்து 52 மைல்கள் இன்றைக்கி இருக்கிறதுல கடைசி 4.5 மைல்கள் வந்து சூரப்பா தாசில்தார் வெட்டினது. நம்ம வாழணும், நம்ம சந்ததிகள் வாழணும், எந்த விதத்துலேயும் நம்ம வந்து உணவில்லாமல் தவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக காளிங்கராயர் வந்து 1.5 லட்சம் பேர்த்த எதிர்த்து நின்று போராடி தன்னோட உயிரை கொடுத்து நம்மளை வாழ வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் நம்ம வந்து காளிங்கராயன் கால்வாயை அந்தளவுக்கு வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பலம் ஓடை காளிங்கராயன் கால்வாயோட 14வது மைலில் பெரும்பலம் ஓடை வந்து காளிங்கராயன் கால்வாயை குறுக்க போகுது. அதுக்கு மேலே தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. தொட்டிப்பாலம் அமைச்சு காளிங்கராயன் கால்வாய் வந்து அந்த பெரும்பலம் ஓடையை கடந்து போகுது. அப்போ அந்த கால்வாயை பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிப்பாலம் அந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து காரை வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தொட்டிப்பாலம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பெரும்பலம் ஓடைக்கு மேலே இருக்கிற அந்த நீர்வழி பாலம், அந்த அக்யூடக்ட் தான் வந்து 25/7/2025 அந்த தேதியில் WRD நீர்வளத்துறை வந்து ஜீவோ வெளியிட்டிருக்காங்க. இதாவது இந்த தொட்டிப்பாலத்தை இடிச்சிட்டு புது பாலம் கட்ட போகிறோம், 12 கண்ணறைகள் உள்ள இந்த பாலத்தை வந்து இடிச்சிட்டு 5 கண்ணறைகள் இருக்கிற மாதிரி வச்சு நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 750 வருஷமாக பழமையான ஒரு வாய்க்கால் தொட்டிப்பாலம் இது. ஸோ இந்த 750 வருஷம் இன்றைக்கும் ஆக்டிவில் இருக்குது. நம்ம மராமத்து செஞ்சுட்டு வந்தாலே அந்த பாலத்தை வந்து தாராளமாக இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது அசையாது. வாய்க்கால் உடையிற மாதிரியோ அல்லது நீர்க்கசிவோ அதில் இருக்குங்களா? ரொம்ப மைனரான நீர்க்கசிவுகள். இயல்பாக நம்ம ஒரு வீடு கட்டுறோமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னாலே ஒரு 10 நாளைக்கு கூட அந்த காரை வந்து லேசாக பேர்ந்து வருது. அப்போ நம்ம பூச்சி வேலைகளோ நம்ம மராமத்து பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைனரான வேலைகள் செஞ்சோம்னாலே போதும். அப்படியும் அரசாங்கம் வந்து அதை இடிச்சு தான் ஆகணும்னு நினச்சாங்கன்னா தூண்கள் வந்து இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது அசையாது. ஸோ அவங்க மேல் பகுதி மட்டும் குறுக்கு விட்ட கல்லும் வந்து எல்லாமே கருங்கலானது இருக்குது, எதுவுமே அசையாது. மேல் பகுதி மட்டும் அவங்க மராமத்து செஞ்சு அவங்க வந்து அதை வந்து திரும்ப நீர் கொண்டுகிட்டு போகலாம். இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது அசையாது. கால்வாயினுடைய கைப்பிடிச்சுவர் வெளிப்புற சுவரை மட்டும் பண்ணலாம். முடிஞ்சால் கருங்கல் விட்டத்துக்கு மேலே இருக்கிற காரைகளை பேர்த்து எடுத்துட்டு புதுசாக கூட நம்ம காரைகள் போட்டு நம்ம பண்ணலாங்க. ஆனால் அதை முழுசாகவே இடித்து அப்புறப்படுத்திட்டு புதுக்கு இது கட்டுறதுங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட முதல் நீர்வழி பாலம் அப்படிங்கிறத பிரான்ஸ் நாட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜீன் டெலோச்சி அப்படிங்கிறவர் தன்னோட ஏன்ஷியன்ட் பிரிட்ஜஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காருன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ தமிழ்நாட்டோட முதல் நீர்வழி பாலம் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு அவர் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு தமிழனோட அடையாளம், தமிழனோட பொறியியல் என்றைக்குமே சோடை போகாதுங்கிறது கல்லணையும் காளிங்கராயன் அணைக்கட்டு கால்வாயுமே சாட்சி. அதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டாக நிற்கிறது இந்த பெரும்பலம் நீரோடைக்கு மேலே இருக்கிற அந்த தொட்டி பாலம் தான். 750 வருஷமாக தண்ணி கொடுத்து இன்னும் 750 வருஷம் ஆனாலும் அசையாது. நம்ம செய்ய வேண்டியது அதை பராமரிப்பு மட்டும்தான். அதை நான் அந்த அரசாங்கத்துக்கு அதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அதை இடிக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு அதை இடிச்சே ஆகணும், தொழில்நுட்ப ரீதியாக அது வந்து பயன் தராது, வேறு எந்த விதத்தையும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஏற்கனவே இருக்கிற தொட்டி பாலத்துக்கு பக்கத்துலேயே இடம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பெரும்பலம் ஓடைக்கு மேலே காலி இடங்கள் நிறைய அரசாங்க இடம் இருக்குது. அந்த இடத்துல புது பாலம் நீங்கள் கட்டி அதில் தண்ணி கொண்டுட்டு போகலாம். இதை வந்து புராதனமாக சின்னமாக அறிவித்து தமிழன் இப்படி ஒரு இன்ஜினியரிங் மார்வலில் வந்து அதிசயத்தை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அந்த காலத்திலேயே 800 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இளம் தலைமுறைக்கு காட்டலாம். அது வந்து இன்னும் இளம் தலைமுறைக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ அதை இடிக்க வேண்டாங்கிறது அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக நல்ல முடிவை சொல்லுவார்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க விவசாயிகள். இது குறித்து நீங்கள் அமைச்சரையோ மற்ற மாவட்ட ஆட்சியரையோ நீர்வழித்துறை அதிகாரியை பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே அமைச்சரையும் பார்த்துருக்கோங்க, எம்எல்ஏ அவங்கள பார்த்துருக்குறோம், பொதுப்பணித்துறை நீர்வழித்துறை நீர்வளத்துறை அவங்களோட அதிகாரிகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோங்க. அவங்க சொல்கிறது தொழில்நுட்ப ரீதியாக அதில் சிக்கல்கள் இருக்குது, நிலம் ஆர்ஜிதம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிலம் ஆர்ஜிதம் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மைனரான ஒரு இடம் தான் தேவை. ஒரு 5 சென்ட்லேருந்து ஒரு 10 சென்ட் இடம் தான் தேவைப்படும். விவசாயிகள் நிச்சயமாக அந்த காளிங்கராயன் கால்வாயை காப்பாற்றப்படணும்னா அந்த இடத்துக்காரங்க நிச்சயமாக அதை கொடுப்பாங்க. நாங்களே பேசி கூட அதை வாங்கி தரோம். ஒரு 5 சென்ட் இடத்துக்காக நம்ம வந்து ஒரு 750 வருஷம் பழமையான ஒரு தொட்டி பாலத்தை வந்து இடிக்கிறதுங்கிறது ஏற்புடையதாக இல்லைங்க. அரசாங்கம் இதை வந்து கவனத்தில் கொண்டு இந்த தொட்டி பாலத்தை இடிக்காமல் அருகிலேயோ அல்லது மேலே இருக்கிற பகுதியை மட்டும் சுவரை மட்டும் இடிச்சிட்டு மேல் பகுதியை மட்டும் மராமத்து செஞ்சு அவங்க பராமரித்து நீர் கொண்டுட்டு போகணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது, விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குங்க. அதாவது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கிறது வந்து சரியான முடிவா அப்படிங்கிறத அரசு அதிகாரிகள் மறுபரிசீலனை செய்யணும். நல்ல நிலையில் இருக்குது. இதை வந்து வெப்பநிறதுக்கு ஒன்று பெரிய வேலையே இருக்காது. பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு.
எந்த விதமான இடையூறும் இல்லை. அது பயன்பாட்டில் இருக்கணும். எடுத்து கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கிறது ஒன்றும் நடைமுறை சாத்தியமில்லை. அந்த கல்லை வேணால் பேர்த்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வைக்கலாங்க. அது தேவையில்லாத வேலை. பயன்பாட்டில் இருக்கக்கூடியதை பயன்படுத்துவோம். நமக்கு பெருமைங்கிற எண்ணத்தில் பயன்படுத்துவோம். பாணிச்சந்தர், நல்லசாமி இவங்க 2 பேருமே சொல்லியிருக்கிற விஷயம், இந்த பாலத்தை இடிக்கக்கூடாது, அப்படியே பாதுகாக்கணும், அதையே பயன்படுத்தணும், அல்லது பக்கத்தில் ஒரு பாலத்தை கட்டி நீங்கள் பயன்படுத்துங்க, அதை நினைவு சின்னமாக வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ல் ஒன்று அரசு செய்யலாம். அதை செய்யாமல் போகும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை காரணம் இந்த வாய்க்காலை சீரமைக்கிறதுங்கிறத விடவும் அதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 83 கோடி ரூபாய். இந்த பணத்தை எப்படி பிரிப்பது அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி விவசாயம் பண்ணாங்க, எந்த மாதிரியான நெசவு தொழில் செஞ்சாங்க, என்னென்ன ஆபரணங்கள்லாம் அணிந்திருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி எடுத்து அதை காட்சிப்படுத்தி அதை பற்றி வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னால் 750 ஆண்டுகளாக பயன்பட்டு இருக்கிற ஒரு தொட்டி வாய்க்கால் இருந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம கண்ணு முன்னாலேயே இடிக்கிறதுக்கு ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்குது. நம்ம எல்லோருமே இந்த விஷயத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். பல விவகாரங்களில் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சொல்கிறது எல்லாத்தையுமே கடந்து மக்கள் விரும்பத்தக்க முடிவை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தனியாக ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக அந்த இடத்தை ஆய்வு பண்ணி பொதுமக்கள், பாசன விவசாயிகள், அதிகாரிகள் எல்லாருடைய தரப்பையும் கேட்டு இந்த பாலத்தை எப்படி மறுசீரமைப்பு பண்ணலாம், இந்த பாலமே செயல்படுமா, இல்லை மாற்று பாலம் அமைக்கலாமா, அந்த பாலம் இதுக்கு பக்கத்துலேயே வைக்கலாமா, இந்த பாலத்தை நினைவு சின்னம் அமைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் செய்யணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகாக இருக்கும். அந்த வேலையை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மீண்டும் என்ன நடக்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.